பாரதிய ஜனதாவின் கருத்து என்னதிலே? மேகதாது அணை கட்டுவேன் என்கிறது காங்கிரஸ். அதுல பாரதிய ஜனதாவின் கருத்து என்ன? என்ன கருத்து இருக்கு? பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசுமாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், பாரத மாதாக்கு ஜெய். இதை தவிர பாரதிய ஜனதாவுக்கு ஏதாவது சொல்றா? ஒண்ணு சொல்றா, பாகிஸ்தான் மட்டும் பக்கத்து நாடாலேனா இவனுக்கு நோ பாலிடிக்ஸ். பசுமாடு பசுமாடு. ஆனால் ஒண்ணு தெரியுமா உனக்கு? ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற நாடு உலகத்திலே இந்தியா. பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 சொன்னது யாரு? மோடி. ஊரானுக்கு ஊட்டி விடுவேன், ஊரானுக்கு ஊட்டி விடுவேன். உள்ளவன் சாப்பிட்டாக கொன்னுடுவேன். நீ பெரிய ஆண்மகன் தானே, வீரன் தானே. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரும்போது 7 வகையில் மாட்டுக்கறியை சமைச்சு எதுக்கு வைத்தீர்கள்? இல்லங்க நாங்க மாட தெய்வமா வணங்குறவங்க, உங்களுக்கு மாட்டுக்கறி சமைச்சிருக்கு. அவனுக்கு மட்டும் வெரைட்டி 7 வெரைட்டிஸ் தான் சாப்பிட்டோம். 7 வகை மாட்டுக்கறி. 7 வாழை நாங்க சாப்பிட்டோம்னா கொன்னே விடும். பைத்தியக்கார பயில முதல்ல என் உணவை முடிவு செய்யா. என் உணவை உறுதி செய். எனக்கு 3 வேளை சாப்பாட உறுதி செய். அப்புறம் நான் என்ன சாப்பிட முடிவு செய். இரவு உணவில்லாமல் என் நாட்டு குடிகள் படுக்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதி இந்த பிரதமர் வேட்பாளர் சொல்ல முடியுமா? இந்த காங்கிரஸ், இந்த பிஜேபி பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு உறங்க செல்கிறார்கள். இனியும் தேசத்தில் அது நடக்காது சொல்ல முடியுமா? முடியுமா? அப்புறம் சும்மா கதை. மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்து இந்தியா எந்த நாட்டுக்கு? அவ்வளவு இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடு. அவன் காசு இனிக்கும், ஆனா இங்க இருக்கிறவங்க பாகிஸ்தான் போடணும். இவனுக்கு என்ன தெரியுமில்ல? காசுல இருக்க முஸ்லீம் இந்தியன் இங்க வந்து, இந்தியாவுக்குள்ள இருக்கிற முஸ்லீம் பாகிஸ்தானுக்கு போடு. இவனுடைய பாலிடிக்ஸ், பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் பத்தி எப்படி பதில? இதான் இவன் நிலைமை. இவங்க ஒழிக்காம நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இவனுக்கு கோட்பாடே கிடையாதுங்க. இஸ்லாமியர் அடிச்சு வெற்றிடணும், கிறிஸ்தவரை வெற்றிடணும். கிறிஸ்தவரை சொல்ல முடியாது. ஏன்னா 150 லட்சம் கோடி உலக வங்கியில கடன் வாங்கியிருக்கான். அந்த வங்கி அவன் தான் வச்சிருக்கான். கொண்டே இருக்கான். இந்த இஸ்லாமிய இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல சங்கீர்த்தனம் பண்றது. நீ ஆர்வம்னா பாகிஸ்தான் மிரட்டுறது. அருணாச்சல பிரதேசம் என்னதுங்கிறான் சீனா. உங்க நெஞ்ச நிமித்தி அப்படி காட்டி விடுங்களேன், காட்டி விடுங்களேன். 30 இடத்துக்கு பேரு, 30 மலைகளுக்கு, மாவட்டங்களுக்கு பேரை சீனாவில் வச்சு பலகை வச்சுட்டு போயிட்டானா இல்லையா? பாரு இருக்கு பாரு. ஏன் நீ பெரிய வீரமகன், ஏய் தொட்டு பாரு சொல்ல வேண்டியதானே? ஏன் மேல உண்மையிலேயே அவன் மிலிட்டரி வச்சிருக்கான், உண்மையிலே ராணுவம் வச்சிருக்கான்ப்பா. சிரிக்காதப்பா, நீ நல்லா பண்ணிப்பா. என்னைக்காவது சீனா ராணுவ அணிவகுப்பு நடத்தி பார்த்திருக்கா நீ? என் தம்பி, என் தங்கச்சி பார்த்திருக்கா? என்னைக்காவது காட்ட மாட்டான். ஏன்? ஒவ்வொருத்தரும் ராணுவ வீரன், ஒவ்வொருத்தரும் ராணுவ வீரன். உன்னை மாதிரியா? நீங்க ஒரு நாட்டுக்கு ராணுவம் பேசுவோம். ராணுவத்துல ராணுவர்களுக்கு சாப்பாடு கேண்டீன் எல்லாமே இந்த நாடு உலகத்தில் எப்படி நாடு இருக்கா? அப்ப ராணுவ ரகசியம் இருக்கும். தனியா ராணுவர்களுக்கு தமான உடைய கட்சி கொடுக்குறாங்க. வருவானா? சாப்பாடு சரியா சோறு போடல. ஒரு சீக்கியம் வந்துச்சு, சரியா சாப்பாடு ஒண்ணு சீக்கிரம் இறங்கிட்டான். என் தமிழ் அவன் தமான நடத்திட்டான். அந்த பைத்தியக்காரன் பண்ணிக்கிட்டா. இந்திய நாட்டில் பைத்தியக்காரனா இருக்காங்க. கேட்டுக்கா பாரு. போவிமான வீரங்க இது இல்லை, துப்பாக்கி எங்க வர அடவிட்டு வாங்கிட்டு யார் எம்பிட்டைய தங்களையா கல்யாணம் படிச்சல இந்த மாதிரி பயங்கரமா இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. வெள்ளை மாதிரி கொடுங்கோல நீ பார்க்க முடியாது. எல்லாத்தையும் மறைப்பான். 6600 மேல காசு எங்க ஏறி அமலாக்கத்துறை வச்சோம். அந்த மனதை பேச நாங்க வெளிப்போம் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். நாட்டு மக்களின் நாட்டு பற்றி நல்ல காசு கிடைக்கணும், உணவு கிடைக்கணும். ஏதாவது சரி விடுங்க. பெரிய நாடு விஜய் காங்கிரஸ் 2 பேரும் 10 10 மனோஜ் 10 10
விதை வச்சுக்க ஏன் விதை வச்சியா 130 கோடி மக்கள் நாடு உணவு பொருட்கள் தேவைக்கு பின்னொருகளை சார்ந்திருப்பதாய் உண்மை என்ன உண்டா வெங்காயம் சாப்பிட்ட என்ன வீட்டில் இருந்து பால நாடு எது இருந்துச்சு இது பாலை குடிச்சு ஆகலாம் இவ்வளவு மனித உழைப்பு நிலம் பாலம் எல்லாம் வந்து வெங்காயத்தை விளைய முடியல கடந்த தக்காளி எவனா தக்காளி ஒரு தக்காளி விளைவிக்க முடியல அப்போ விதை இல்லை அவனுக்கு இந்த நீட்டு தேர்வை நடத்த சொல்ல நீட்டு தேர்வை நடத்த இந்தியாவில் அரசு நடத்துதா ஒரு நாட்டு தரமான மருத்துவ உருவாக்க அரசு முயற்சி இல்ல அமெரிக்காவில் ப்ரோ மெக்சிகோ அமெரிக்க தமிழ் இந்தியாவில் மாணவனை தேர்வு தேவை அவங்களுக்கு நடக்குது எங்க மாணவன் தேவை நடத்த முடியாத உனக்கு உன்னால் தேர்வை நடத்த முடியாது அமெரிக்க நீ தேர்வு சொல்லு உழைக்கும் அடித்தட்டு மக்கள் இருந்து உண்மையினேமாக இந்த மனுக்கு உழைக்கும் இந்த பணநாயகத்தில் மலர்ச்சியை பிடிக்க அடுத்த ஆளை இது பிடித்து அச்சுத்தரா மிரட்ட போற எல்லாருக்கும் நான் எப்படாவது இப்ப நான் போயிட்டு இன்னொரு நீ செய்ய போறேன்னு நான் சிறையில் வெளியே தான் புதுசா நம்ப இல்லை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு அரசியல் தலைவருக்கு 136 வழக்கு இருக்கிற ஒரு அரசியல் தலைவர் சொல்றேன் தமிழ்நாட்டில் யாரு 136 வழக்கு போட்டு பிறக்காது இன்னும் கோச்சிக்கலாம் நான் செஞ்ச தவறு பேசலாம் இதுதான் இப்ப ஏன் தனியா நிக்கிறேன் எதுக்காக பேசுனா அவர் பூச்சி பாரு இந்த ஆசை அக்கிரமங்களை ஏதாவது பேச முடியாது திமுக வந்து 1000 ரூபாய் எதிர்த்து 1000 ரூபாய் மொத்தம் 1000 ரூபாய் அதனால ராஜ்யத்தை விட்டுட்டு மக்களுக்கு அம்பிட்டு இந்த 1000 ரூபாய் சேரு 1000 ரூபாய் அம்மா கட்டிட்டு 1000 ரூபாய் விவசாயத்துக்கு ஆள் தாத்தா எங்க அம்மா 2000 ஒரு அர்த்தம்டா நீ உழைக்கிற 7 நாள் அர்த்தம்டா எப்ப விவசாயி வாழ்வேன் 100 நாள் வேலை திட்டம் 100 நாள் வேலை திட்டம் சும்மா இருக்காது சும்மா இருக்கிற திட்டம் வேலை சொல்லாத வெக்கம் இருக்கு ஏன் ஒரு அடிப்படை இல்லை என்ற உறுப்பினர் சிந்திக்கலாம் உடல் ஆற்றல் உழைப்பு ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு பாராளுமன்றம் சும்மா இருக்காது சும்மா இருக்காது சோம்பி உட்கார்ந்து பல்லாங்க சீடாரு ஒருத்தர் பெண் பார்த்துட்டு நல்லா ஒருத்தர் மடியில் பாடு நேரம் புடாம இது 3 நாளா போட்டுறது அதுக்கு நான் சீமான் சொல்றாங்க என்ன பண்ணலாம் 100 நாள் வேலை வச்சுக்க 200 நாள் கூட கொடுப்பாங்க அங்கங்க ஆப்ஷன் போடு பஞ்சாப் தலைவர் பர்சன்ட் அவர் போடு நீங்க 200 நாள் போடு ஆப்ஷன் நீங்க 100 நாள் கழிச்சு பதிமூணு நான் வர சம்பாதி விவசாயிகள் எனக்கு கரும்பு வெட்டா 50 பேர் கரும்புக்கு 200 பேர் 200 பேர் நான் பதிமூணு காலையா வரைக்கும் கூட்டிட்டு போய் என் வயல்ல பாடத்தர விட்டேன் கரையை 500 ரூபாய் கையில விடு அவன் நேரம் ஆபீஸ் வரும் நீ 400 ரூபாயை கொடு 900 ரூபாய் திருப்பி போட்டு உலகை ஆட்ட உழைப்பு உற்பத்தி பெருகிச்சு விவசாயம் வாழ்ந்துச்சு கரும்பு ஒழிஞ்சிச்சு நாடு வந்துடா சும்மா சும்மா இப்ப காசு இல்லை காசு இல்ல கொள்ள பிடிச்சிட்டு வராங்க இப்ப இந்த ஆண்டு 37,000 கோடி கடன் வாங்கியிருக்கு எது கடன் நீங்களும் இந்த சொத்தையும் இது எல்லாம் வேணும் என்ன பொட்டலம் கஞ்சான்னு எங்களுக்கு முதல்ல ஆயிடுச்சு இப்ப 9,000 ரூபாய் நாங்க எங்கே வருது இப்ப குரல் கொடுத்து குறைப்பாங்க எங்க பார்த்தாலும் போத உடனடியா வாயத்து என்னோட என்ன பேராசிரியர் ஆசிரியர் அப்படி செய்கிறார் என்னிடத்தில் கண்ணீர் விட்டு கதைகள் அண்ணன் பிள்ளைகள் அந்த கொட்டையை பயன்படுத்தி இந்த சாம்பரிவு இருக்கிற நாட்டை ஒட்டிக்கிறது எல்லா பிள்ளைகளும் போதை மயத்திலே உட்கார்ந்து காக்கும்போது வேலை போய் அமர்வது எப்படி அந்த இதை தடுத்து எங்க வருகிறது 10ஆம் 12ஆம் படிக்கிறவர்களே கடமை நிறைந்த போதையில என்ன செய்ய முடியாம வெளியில் விட முடியாத தவிக்கிற தாய்மார்கள் எத்தனை பேர் பெற்றோர்கள் திறன் மது கணக்கில் எங்க வர போதை டாஸ்மார்க் போத போத இந்த மட்டத்தில் என்ன எப்படி அனுப்புறது இந்த போதையெல்லாம் அட முடியாது பெருநெருப்பாக புரட்சி தீயாக எங்கிலும் என் தம்பிதனை நீங்க மாறி வரவில்லை இந்த சமூகத்தை மாற்ற நாதி பாப்பா வழியே கிடையாது தமிழ் சமூக தம்பிதங்கைகள் உங்களுக்கு மேல நேர்க்கையை உடன்படர்களே பேரமிகை பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகள் எங்களை
நம்பி வந்த பிள்ளைகள் எங்களை கைவிடாதீர்கள். எங்களை விட்டுவிட்டால் இன்னொரு தலைமை இந்த மக்கள் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை போவார். இருக்கிற யாருக்கு வாய்ப்பு இந்த வேலூர் மண்ணிலே திக்கரை மகேஷ் அவர்களுக்கு நீங்கள் மாய்க்கினத்தின் நுழைவாங்கி செலுத்துங்கள். குறிப்பாக இஸ்லாம் பெருமக்கள் திமுக பாதுகாப்பு என்று நம்பி என்ன பாதுகாப்பு? 35 வருடமாக இஸ்லாமிய சிறையிலே பாதுகாப்பா என்ன பாதுகாப்பு? யாராவது இஸ்லாமிய மக்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு திமுக நாட்டாளத்து செய்ய ஒரே ஒரு நன்மையை சொல்ல முடியுமா? இல்லை. இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தை பதிவு செய்தவர்கள் ஐயா கருணாநிதி அவர்களான். நான் யார்? நான் அல்லாஹ் நடப்பதற்கு முன்னே அம்மா நடப்பன கண்ணிமிக்க காகிதம் இல்ல தன்னை தாத்தாங்க. எல்லா தமிழ் மக்களே இன பற்றுக்கொள்ளாதீர்கள், இன உணர்வு இல்லாதீர்கள், இன வீடு ஆளப்படுங்கள், ஒருவரும் ஆளமாட்டீர்கள் என்ற புரட்சிகர முழக்கத்தின் பரிவாளா என்ற அந்த பொருளாளரின் உணர்வு அடித்தளத்தில் பயணித்து வருகிறவர். இந்த எளிய மக்களை நீங்கள் ஏறி பாருங்கள். எத்தனை காலத்துக்கு உங்களை பிறந்தல் இவர்கள் எத்தனை காலத்துக்கு அவர்களெல்லாம் இந்த பரமான ஒரு நிகழ்வு உங்கள் பிள்ளை நாங்கள் வரலாற்று பெருமாற்றம் விடுதலைக்காக சிப்ப கல்லறையில் புரட்சி செய்த மக்கள் அதே பாரம்பரியம் பெருமை மிக்க மண்ணிலே உங்கள் பிள்ளை கேட்க ஒரு புரட்சி அரசு மனதை இந்த இல்லத்தை இழுத்தது. உப்பு போட போற பொண்ணு ஒருங்கிட்டார கண்ணு கலங்கிட்டார உழைக்கும் சின்ன இந்த ஒளிவாங்கி உழைக்கும் தெரியும் இந்த ஒளிவாங்கி நாமும் பாடுபட்டோம் துன்பப்பட்டோம் யாருக்கும் ஓட போட்டோம் ஓட்டாண்டி ஆகிட்டோம். இந்த நிலமாக நான் வேற என்ன கூறைய இந்த நிலமாக நான் என்ன ஓட்டுப்பட போற அம்மா ஒதுங்கி நிக்காத ஓட்டு போற அப்பா ஒதுங்கி நிக்காத கண்ட சின்னங்கண்டு கரங்கி நிக்காத பெருமக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்ன உலகிற்கு சின்ன இந்த ஒளி வாங்கி சின்ன என்னத்தில் வாங்கி நிற்கும் உங்கள் பெயர் சின்னத்தில் உள்வாங்கி ஏந்தி வருவோம். எல்லாரும் மக்களே என் அருமைக்குள் சொந்தங்களே வீணான என்னுடன் பிறந்தவர்களை உங்களிடத்தில் நான் கேட்ட மொழியின் மதிப்பும் காக்க எங்களுக்கு தந்து என் மகேசானந்த அவர்களை இந்திய நாடாளுமன்றத்துக்குள் வெற்றி செய்த அனுப்புங்கள். உரிமைக்காக என் தமிழ் உழைப்பான் இந்த ஒளிவாங்கி உழைப்பை போராட்டி எப்போதும் என்னை வெற்றி செல்லும் இவளின் இனத்தின் விடுதலை நாம் தமிழர்.
அன்பு திருவாளர் எங்கள் அண்ணன் அவர் பேர் என்ன கதிரானந்த் உங்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் அண்ணன் மகேஷ் ஆனந்தை ஆதரித்து வாக்கு கேட்க தமிழினத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர் நிறைந்த அன்பு கொண்டு நாங்கள் நெஞ்சார நேசிக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் அன்பும் வணக்கம். என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், அன்றாட நிகழ்வுகளை ஆழ்ந்து கவனித்து வருவீர்கள். இந்த நாட்டில் எண்ணற்ற போராட்டங்கள், மாணவர்கள் போராட்டம், கல்விக்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று, மீனவர்கள் போராட்டம், எங்களுடைய வாழ்வுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று, கச்சத்தீவின் மீட்பு, மீனவர் வாழ்வுரிமை பாதுகாப்பு என்றெல்லாம் நமது மீனவ சொந்தங்கள் போராடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதுவரை 850க்கு குறைவில்லாத நமது மீனவர்கள் இந்திய கடலுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள். அந்த படகை நாட்டுடைமையாக்கி ஏலமிட்டிருக்கிறார்கள். இதில் எதையுமே கண்டிக்காத, தடுக்காத, தடுப்பதற்காக எந்த முயற்சியும் செய்யாத கட்சிகள், ஆட்சிகள் மறுபடியும் நம்மிடத்திலே வாக்கு கேட்டு வருகிறார்கள். செத்து விழுந்த மீனவனை இந்திய மீனவன் என்று கூட சொல்ல அவர்களுக்கு மனது வரவில்லை. இந்த நாடும் ஏடும் எங்காவது ஒரு இடத்தில் இந்திய மீனவன் சுடப்பட்டான் என்ற செய்தியை நீங்கள் பதிவு செய்ததை பார்த்ததுண்டா? என் உடன் பிறந்தார்கள் இல்லை. தமிழ் மீனவர்கள் சுடப்பட்டார்கள், தமிழ் மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். சொந்த நாட்டு மீனவனை, சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்கிற இராணுவத்திற்கு எந்த நாடாவது பயிற்சி கொடுக்குமா? தர மேம்பாட்டு பயிற்சி. ஒரு நாட்டிற்கு போர்க்கப்பலை பரிசு கொடுக்குமா? சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்கிறவர்களுக்கு துப்பாக்கி தோட்டாக்கள் கொடுக்குமா? நிதி உதவி செய்யுமா? இதே செத்து விழுகிறவன் குஜராத்தியாக இருந்தால் செய்யுமா? அல்லது மத்திய பிரதேசம் மராட்டியனாக இருந்தால் செய்யுமா? இல்லை ஒரு பீகாரியாக இருந்தார்கள் செய்யுமா? இந்த நாடு சாபவன் தமிழன் என்பதால் சகித்துக் கொள்கிறதை எப்படி ஒரு தமிழ் மக்கள் சகித்துக் கொள்ள முடியும் என்கிற கேள்வி என்னரும் தமிழ் தம்பிதர்கள் சிந்தித்துக்காக. ஏன் சீமான் ஆவேசமாக பேசுகிறார், கோபமாக பேசுகிறார்? ஏன் மற்றவர்களுக்கு அந்த கோபம் வரக்கூடாதா? அநீதியை கண்டு அச்சம் இல்லாமல் துணிந்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்கெங்க அநீதி நடக்கிறதோ, அக்கிரமம் நடக்கிறதோ அதையெல்லாம் பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க முடியாமல் நீ கோபப்படுவாயானால் நீ செய்கிறார். சொந்த மக்களுக்கு, என் நாட்டு மக்களுக்கு, என் சொந்தங்களுக்கு ஒரு பேர் நடக்கிற போது அதை பார்த்து செய்து கொண்டிருக்கிற போது சொந்த சோழர்கள் துன்பத்தில் ஆளுநர்கள் இந்த 2 அடி செம்மை 6 அடி பாதிப்படாமல் பார்க்கணும். சிவதிகாரி தொசர்கள் துன்பத்தில் சாவ கண்டு நாம் இங்கே செய்துக் கொள்வோம். ஆசிரியர்கள் நீதியிலே வந்து போராட்டம் போராட்டம் ஆசிரியர்கள் உருவாக்க என்னை பெற்று இந்த உலகத்திற்கு எனக்கு என்னை இந்த உலகத்துக்கு காட்டியவர் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று சொன்னார். ஆசிரியர் பெருமக்களை மதிக்காத நாடு நாடாக ஒரு நாட்டை உணர்ந்தவரை காவல்துறைக்கு மதிப்பிருக்கிறால் நாடு குற்றமாக மருத்துவர்கள் மதிப்பிருக்கிறார்கள். அந்த நாட்டில் நோயாளியாக அர்த்தம் அது நோய் நீந்த நாடு, ஆரோக்கியமற்ற நாடு என்று ஆசிரியர் பெருமக்கள் அதே மத்தியில் என்றால் அந்த நாடு அறிவார்ந்த சமமாக வளர்ந்து வருகிறது. ஆசிரியர் அந்த அறிஞர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கல்வியை தரமாக
நான் காசு கொடுத்து படிக்கிறேன். 10 லட்சம், 5 லட்சம், 15 லட்சம் பணம் கட்டி படிக்கிறேன். அந்த கல்வியை இலவசமாக, சரியாக, சமமாக, தரமாக தா. 1000 ரூபாய் நீனே வச்சுக்க. இதான் எங்க தங்கச்சி கேட்கிறது. 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறீங்க, ஆனால் நான் கல்வி கட்டணம் எவ்வளவு செலுத்துறேன்? 1000 ரூபாய் எங்க அம்மாவுக்கு கொடுக்குறீங்க. தண்ணி மட்டுமே எங்க அம்மா மாசத்துக்கு 3000க்கு வாங்கி குடிக்கலாம். சமைக்க, குடிக்க 3000 ரூபாய் தேவைப்படுது. ஒரு நாள் கணக்கு போட்டா 30 ரூபா. 1000 ரூபாய் மாசம்னா நம்ம அம்மாவுக்கு 30 ரூபா. 35 ரூபாய் சம்பாதிச்சாதான் அவன் வறுமை கோட்டுக்கு மேல போறான்னு அரசு சொல்லுது. 35 ரூபா. ஒரு இட்லி எவ்வளவு? ஒரு இட்லியே 35-40 ரூபா. ஒரு இட்லி கொடுத்த வக்கல்லாத காசு இந்த 30 ரூபா ஒரு நாளைக்கு. நான் உங்க மகன் என்ன சொல்றேன், இந்த இடத்திலே எங்க அம்மா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற வருவாய் பெருக்கத்துக்கான வசதியை, வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன். என் தாயை கையேந்த வைக்கிறது, என் தாயை 1000 ரூபாய்க்கு கையேந்த வைக்கிறது ஒரு தமிழ் மகனா எனக்கு தன்மான இழப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் உலகத்துக்கு சோறு போட்ட இனத்தின் மகன், உயிரின்றி நின்று வாழ்ந்த இனத்தின் மகன். சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சு என்ற சங்க இலக்கிய பாடல் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியில் நம்முடைய பாட்டன் போவோர் வருவோர் எல்லாம் வாசலில் நின்று கொண்டு கணவனும் மனைவியும் எங்கள் வீட்டில் வந்து விருந்துண்டு போங்கள், நாங்கள் மல்லிகை பூ போல சமைத்து வைத்திருக்கிறோம், சாப்பிட்டுட்டு நீங்க வெள்ளையோட போக வேண்டாம், பொன்னும் மணியும் வைரமும் வைடூரியமும் அள்ளித்தாரோம், பட்டாடைகளும் நிறைய தருகிறோம் பரிசாக, சாப்பிட்டுட்டு கொண்டு போங்க என்று போவோர் வருவரெல்லாம் அழைத்து இருந்து படைத்து உபசரித்த ஒரு இனத்தின் மகன் 1/2 கிலோ அரிசிக்கு கையேந்தி நிற்கிறான் பொங்கல் என்றால், இதுபோல ஒரு மானங்கட்ட நிலைக்கு என் இனத்தை தள்ளியவர்கள் எப்படிப்பட்ட கொடுங்கோலர்கள் என்று யோசியுங்கள். கோட்டை கட்டி ஆண்ட இனம் கோடி துணி கட்டி தூங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஏழ்மை வறுமை நிலைக்கு என்னை தள்ளியது யார்? இதில் என்ன சாதனை? எங்க அம்மாவுக்கு 1000 சாதனை, அவ தலையிலே 1,60,000 கடன். இது எவ்வளவு பெரிய வேதனை? 9 லட்சம் கோடியில் நீ ஒரு கடன்காரன், இவர் ஒரு கடன்காரன், அந்த அக்கா ஒரு கடன்காரி, இந்த தங்கச்சி ஒரு கடன்காரி, உன் முன்னாடி நிற்கிற மகன் அவன் ஒரு கடன்காரன். கடன்கார பைய. இந்த நாடே கடன்கார அரசு. நீ உன்னை யாரு கேட்டது இலவசம்? இலவசம் யாரு கேட்டது? அப்ப என்ன செய்யலாம் சும்மா? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்து. எங்க அம்மாவால கூட பண்ண முடியாதா? எங்க அம்மாவால பாய் பண்ண முடியாதா? எங்க அம்மாவுக்கு ஊறுகாய் போட தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் அதை செஞ்சு நீ செய்யல? ஏன் செய்யல? நீ விவசாயி கடனை தள்ளுபடி பண்றிய வெக்கம் இல்லாம. ஒரு விவசாயி மகன் என்கிட்ட நாடு இருந்தா என் அப்பன் ஆத்தன் கடனாளியாக விடுவேன். விவசாயி கடனாளி ஆயிட்டா நாடு நாடு லடாது சுடுகாடு. ஏன் விவசாயி கடனாளி ஆகிறான்? ஏன்னா பீடி தயாரிக்கிறவன், சிகரெட் தயாரிக்கிறவன் கோடீஸ்வரன், விற்கிறவன் கோடீஸ்வரன், சாராயம் காய்ச்சறவன் விற்கிறவன் கோடீஸ்வரன், சோப்பு கட்டி தயாரிக்கிறவன் கோடீஸ்வரன், பிளேட் கட்டி தயாரிக்கிறவன் கோடீஸ்வரன், கார் விற்கிறவன் தயாரிக்கிறவன் கோடீஸ்வரன், கஞ்சா வந்து பான்பராக்கு பீடா அவங்க இந்த கொட்டை இந்த கருமத்தை போத பொருள் வைக்கிறவன் நான் கோடீஸ்வரன். உலகத்துக்கு உழைச்சு சோறு போடுற என் ஆத்தால பொண்ணு ஏன்னா கடனாளியானா? ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வளர்கிறது. ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அது நாடு இல்லை, சுடுகாடு. நாளைய தலைமுறை பட்டினி கிடந்து சாக போகுது என்பதற்கு எச்சரிக்கை மணி. இன்னைக்கு உனக்கு செய்தி, நாளைக்கு சோறு இல்லாமல் நீ சாக போகிறாய் என்பதற்கான முன்னறிவிப்பு. விவசாயியின் மரணம். டெல்லியில போராடிட்டு இருக்க விவசாயி, பஞ்சாப் விவசாயி அவனுக்கு தான் போராடுறானா? ஒட்டுமொத்த நாட்டின் குடிமக்களுக்காக போராடுறான். நான் விளை வைக்கிற பொருளுக்கு ஒரு நியாயமான விலையை, அகவிலையை தீர்மானிக்கிறான். அது என்ன உனக்கு சிரமம்? என்ன சிரமம்? ஒரு பிளேட்டு கத்தி சேர்த்து போடுற பிளேட்டு கத்தி தயாரிக்கிறவன் 25 ரூபாய்னா 25 ரூபா. ஒரு குண்டூசி தயாரிக்கிறவன் 5 ரூபாய்னா 5 ரூபா விலையை அவன் தீர்மானிக்கிறான். ஆனா என் ஆத்தால போய் விளை வைக்கிற வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், கத்தரிக்காய், சுரக்காய், பூசணிக்காய், தக்காளி, இதுக்கு ஏதாவது விலையை அவன் தீர்மானிக்க முடியும்னு நினைக்கிறியா? இல்ல. ஒரு கரும்பு தட்டை, என் உடன் பிறந்தவனே, ஒரு கரும்பு தட்டை விளைய வைக்க எவ்வளவு செலவாகுங்கிற அடக்க செலவு 20 ரூபா.
வெட்டி லாரியில ஏத்தி பாரம்பரை ஏத்தி சந்தைக்கு பொங்கல் அன்னைக்கு கொண்டு விற்கலாம் வரும்போது அந்த விளைய வச்ச அந்த விவசாயி தட்டை 20 ரூபா லாபம் வச்சு 25ன்னு சொல்ல முடியாது. அவன் தீர்மானிக்க முடியல. வாங்குறான் பார் அவன் சொல்லுவான் தட்டை 10 ரூபாம்பா. நான் கோவச்சுக்கிட்டு திருப்பி எடுத்துக்க முடியாது, என் பொருள் கெட்டு போகும். தக்காளி 1 கிலோ நான் விளைய வைக்க 10 ரூபா ஆகுது அடக்க செலவு. நான் கூட 2 ரூபா வச்சு 12 ரூபாய், நான் இல்லை 8 ரூபாய்ன்னு கேட்பான். நான் பொருள் எடுத்துட்டு போகும்போது கெட்டு போகும், அழுகி போகும். வந்த விலைக்கு நான் விற்கிறேன். தட்டை 20 ரூபா 10 ரூபாய் கேட்கிறேன். பாதி நட்டம். நேர கடைக்கு போறேன், பால் டாலை வாங்குறேன், கரும்பு வயல்லே குடிச்சிட்டு சாகுறேன். இதான் நான் விவசாயி நிலைமை. இதை எவனாவது பேச சொல்லுவாங்க. யார் பேச சொல்லு? இந்த நிலையை மாற்றுவேங்கிறேன். அதான் அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம், மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சிங்கிறேன். ஆசிரியர் பெருமக்கள் எங்கள் பழைய ஓய்வூதியத்தை கொடுங்கள் என்று போராடினார்கள். அவர்கள் கூட நான் போராடினேன். எதிர்கட்சியா இருக்கும்போது மதிப்புமிக்க ஐயா ஸ்டாலினும் போராடினாங்க. போராடி நான் வந்தால் பழைய ஓய்வூதியத்தை கொடுப்பேன், நான் வந்தால் பணி நிரந்தரம் செய்வேன், நான் வந்தால் சம வேலை சம வாய்ப்பு சம ஊதியம் தருவேன் என்றெல்லாம் வார்த்தை கொடுத்தார்கள். 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஒன்னும் செய்யல. இப்ப தேர்தல் வருது. ஆசிரியர் பெருமக்களின் ஆதரவு சீமானுக்கு பெருகுது. அதனால பலாயிரக்கணக்கான ஆசிரியர்கள், அவர்களிடம் படித்த மாணவர்கள், அவர்களின் வாக்கு சீமானுக்கு போயிடக்கூடாது. அப்ப என்ன செய்யுது? நான் வந்தால் அது வந்து பழைய ஓய்வூதியத்தை வந்தபோது ஏன் செய்யல? 3 ஆண்டுகளாக ஏன் செய்யல? அதே பழைய ஓய்வூதியத்தை கேட்டு, சமவேலை சம சம்பளம் கேட்டு, பணி நிரந்தரம் கேட்டு போராடிய ஆசிரியர் பெருமக்களை, பெண்களை, கை குழந்தையோடு வந்திருந்த பெண்களை பிடித்து அடைத்து ஒரு அறைகளும் ஒரு கல்யாண மண்டபத்தில் போட்டு கூட்டிட்டு சாவி எடுத்து போன பெருமகன் யார்? இதே ஸ்டாலின் கூட்டிட்டு போல என்னை அந்த ஆசிரியர் உள்ள சந்திக்க அவர் கை நீட்டி அண்ணனை உள்ளே அனுப்புங்கள் என்று சொல்லும்போது என்னை விட மறுத்து வெளியேற்றினது யார்? நீங்க தானே. இப்போ ஓட்டு பறிமுதல் நான் வந்தால் வந்து சரி செஞ்சு உங்களுக்கு பழைய ஓய்வூதியம். இன்னும் இந்த பசப்பு இனிப்பு வார்த்தைகளை நம்புகிற கூட்டம் என்று இதை நம்பினீர்கள் என்றால் பெருத்த ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். பெருமகனே, பெருத்த ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். தகுதி இருக்கிற ஒரு பிள்ளை நாங்கள் தான், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான். நாங்க வரல. நான் வந்தால் பழைய ஓய்வூதியம், சம வேலை சம சம்பளம், பணி நிரந்தரம். எனக்கு தெரியும் ஆசிரியர் யார் என்று. என் தாய் என்னை 10 மாதம்தான் உயிர் கருவறையில் சுமந்தால் உலகத்தீரே. என்னை 20 ஆண்டுகள் அறிவு கருவறையில் சுமந்தது ஆசிரியர் பெருமக்கள் என்கிற அந்த புரிதல் எனக்கு இருக்கிறது. என்னை என் தாய் தந்தையர் இந்த உலகத்தை காட்டினார்கள். இதுதான் மகனே உலகம், இதுதான் மகனே உன் உறவு, இதுதான் உன் அண்ணன், இதுதான் உன் தம்பி, இதுதான் உன் மாமா, இதான் உன் பெரியப்பா, இதான் உன் தாத்தா, இதான் உன் பாட்டி, இதான் உன் ஊர் என்று சொல்லிக் கொடுத்தவர், உலகத்தை காட்டியவர் என் தாய் தந்தையாக இருக்கலாம். ஆனால் இவன் தான் சீமான் என்று உலகத்துக்கு காட்டிய பெருமக்கள் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். இவன் தான் பிளாட்டோ, இவன் தான் மார்க்ஸ், இவன் தான் லெனின், இவன் தான் ஏங்கல்ஸ், இவன் தான் பகத்சிங் என்றெல்லாம் சாதித்த பெருமக்களை இந்த உலகத்திற்கு காட்டியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள், அறிவிப்பால் ஊட்டிய பெருமக்கள். அவர்களை வீதியில் நின்று போராட விட்டு ஆசிரியர் பெருமக்கள் வீதிக்கு வந்துட்டால் அந்த சமூகம் எவ்வளவு கொடுமையான சமூகம். உலகத்துக்கு சோறு போடுற விவசாயி வீதிக்கு வந்துட்டால் அது நாடா? மருத்துவர்கள், உயிர் காத்த மருத்துவர்கள், கொரோனா நேரத்திலே என் அன்பு தமிழங்கையிலே அருமை பெற்றோர்களே, மருத்துவர்கள் எல்லாம் உங்களுக்கு கடவுள்களாக தெய்வங்களாக தெரிந்தார்கள். செவிலியர்கள் 10 பணியில் இருந்து செவிலியர் போக அவசரமாக செவிலியர் தேர்வு பண்ணி இந்த கொரோனா நேரத்தில் மருத்துவத்திற்கு செவிலியரை பணிக்கு அமர்த்தினீர்கள். கொரோனா முடிந்த பிறகு பணி நிரந்தரம் செய்வோம் என்று உறுதியளித்தீர்கள். ஆனால் அந்த மருத்துவ சம்பள உயர்வு கேட்டு பணி நிரந்தரம் கேட்டு போராடினார்கள். செவிலியர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் என்று சொன்னீர்களே, எங்களை பயன்படுத்தி கொரோனா நேரத்திலே உயிர்கொல்லி நோய் எங்கள் உயிரை பயன்படுத்தாமல் சேவை செய்தோமே. அன்னைக்கு எல்லோரும் அன்னை தெரேசாக்களாக தெரிந்தார்கள். என் மக்களுக்கு வெள்ளுடை ஒலித்த செவிலியர் சேவை பெண்கள் எல்லாம் தேவதைகளாக தெரிந்தார்கள்.
மருத்துவர்கள் கடவுள்களாக தெரிந்தார்கள். கொரோனா நோய் தொற்று குறைந்தவுடன் அவர்கள் தொல்லைகளாக துயரங்களாக இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரிந்தார்கள். அத்தனை மருத்துவரும் செவிலியரும் போராடினார்கள். அந்த போராட்டத்தில் பங்கேற்ற மகன் நான் என்கிற உரிமையில் உணர்வில் பேசுகிறேன். எல்லோரும் வீதியில் வந்து போராடினார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள், ஓய்வற்ற தொழிலாளர்கள் வீதியில் வந்து போராடினார்கள். ஒரு நாள் 2 ஆண்டு இல்லை, ஒவ்வொரு ஆண்டும் போராடுகிறார்கள். காரணம், அவர்கள் 7000 கோடிக்கு மேலே அந்த 7000 கோடியை எங்களின் நிலுவைத் தொகை, எங்களின் பிடித்த பணத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டு போராடினார்கள். அந்த காசு எங்க? இந்த காசு எங்க? யார் தின்னு ஏப்பமிட்டது? பதில் இல்லை. போராடுகிற போராட்டக்காரர்களை ஒடுக்குவது, வழக்கு போடுவது, காலத்தை நீட்டிப்பது, கடத்தி விடுவது, இதிலே இந்த அரசு கவனமாக இருந்ததை ஒழிய அதை கவனத்தில் எடுத்து தீர்க்க எந்த முயற்சியும் எடுக்கல. யார் காசு? அவன் காசு, அவன் சம்பள காசு. அவனுக்கு கேட்க உரிமை இல்லையா? அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதிக்கு வந்து போராடினார்கள். போராடாத வேற யாராவது ஆட்டோ ஓட்டுநர்கள், எங்களுக்கு ஒரு உரிய தொகையை தீர்மானிங்கள், எங்கள் கட்டணத்திற்கு இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளவு எங்கள் கட்டணத்தை தீர்மானியுங்கள், கட்டுமான விலையை தீர்மானிங்கள் என்று அவர்கள் போராடினார்கள். எல்லாரும் போராடிட்டார்கள். வந்து போராடிய பிறகு இந்த ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், நல்லாட்சி கொடுத்தோம் என்று சொல்லுகிறார்கள். அதையும் நீங்கள் நம்பிக்கொண்டு ஓட்டு போட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் தொடர்ச்சியாக திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரசுக்கு ஓட்டு போட்டதன் விளைவு என்ன தெரியுமா? என் பெற்றவர்களே, உங்கள் பிள்ளைகளை கொளுத்தும் வெயிலில் நடு ரோட்டில் போட்டதை தவிர நீங்கள் ஒண்ணுமே சாதிக்கவில்லை. இங்க நின்று தொண்டை கட்ட, தொண்டை வரல, நெஞ்சு ரத்தமெல்லாம் வேர்வையாக ஓட கத்தி கத்தி எங்களை சாகரித்தீர்களே, என்ன சாதித்தீர்கள்? இத்தனை பிரச்சனைகளை தந்தவர்களுக்கு திருப்பி நீங்கள் ஓட்டு போட்டு அதிகாரத்தை கொடுத்தால் அது எவ்வளவு ஏமாற்றித்தனம், எவ்வளவு ஏமாளித்தனம், என்ன மாறுதலை கொண்டு வர முடியும்? 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா ஆண்டிருக்கிறது. ஒரே ஒரு நாட்டு மக்களுக்கு செய்த நன்மையை சொல்லி ஓட்டு கேட்டுவிட்டால் நான் இப்படியே நான் பிறந்த ஊருக்கு போய்விடுவேன், நான் இந்த கட்சியை நடத்தல, போயிடுவேன். 10 ஆண்டு காலம் ஒரே ஒரு நன்மை இந்த நாட்டு மக்களுக்கு இதை செஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு சொல்லல, இந்திய நாட்டுக்கு. ராமருக்கு கோயில் கட்டுறது சாதனை, அது முழுசா கட்டுனீங்களா? பாதியை கட்டிட்டு அவசரமா மேற்கொள்ளலாம் செட்டு போட்டு திறக்க வேண்டிய அவசியம்? தேர்தல் தருவி, தேர்தல் எரிகாற்று உண்மையில அவசரமா 200 ரூபாய் குறைக்க வேண்டிய தேவை என்ன? தேர்தல் தம்பி, தேர்தல். 74 ஒப்பந்தம் 76 கொடுக்கப்பட்ட கச்சத்தீவை நாங்கள் வந்தால் மீட்போம் என்கிற நாடகம் எதற்காக? தேர்தல். பிகாஸ் எலெக்ஷன், தேர்தல். எங்கே மக்களுக்கான அரசியல் இருக்கிறது? கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை தவிர இந்த கட்சிகள் 50 ஆண்டுகளில் செய்த மக்கள் அரசியல் ஒண்ணு சொல்லு, ஒன்னே ஒண்ணு, ஒருத்தர் வந்து சொல்லு. இல்ல பொது விவாதத்துக்கு என்னோட தர்க்கம் செய், வா. எந்த தொலைக்காட்சிக்கு நான் வரணும்? எந்த பொது மேடையில் பேசுவது? ஒரு நன்மை, ஆந்திர காட்டுக்குள் எங்களை செம்மரக்கட்டையை வெட்ட வந்தவன் சுட்டு போட்டு செத்து கிடந்தான். கட்டையிலும் நம்பர், செத்து கிடந்த தமிழன் ஒவ்வொருத்தன் காலிலும் நம்பர். என்னை கட்டளவுக்கு ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு இந்த மனித உயிருக்கு இல்லை என்றா இது என்னடா நாடு? அங்க ஒரு காட்டுக்குள்ள மயிலை சுட்டுக்க முடியுமாடா? ஒரு மானை சுட்டுக்க முடியுமா? ஒரு காட்டு எருமைய, ஒரு வரையாட சுட்டு போட்டுட்டா விட்டுருவியா? 20 மான தமிழ் மக்களை சுட்டு போட்ட அவன் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தான்னு எதாச்சும் கண்டுபிடிச்ச? ஏதாவது இருக்கா? இது இருக்கா? எங்கேயோ கொண்டுட்டு காட்டுகள் வந்து செம்மரக்கட்டையை பக்கத்தில் விட்டு படுக்க வச்சு படத்தை எடுத்து வெளியிட்டேன். எவன்டா கோபப்பட்டேன்? கருணாநிதி கொந்தளிச்சாரா? ஜெயலலிதா கொந்தளிச்சாங்களா? வேடிக்கை. என சாபவன் தமிழன், நாட்டின் பிரதம அமைச்சர். இது கொடுஞ்செயல், இதை வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு அறிக்கை நீ படிச்சிருக்கியா? ஒரு படிச்சிருக்கியா? பெரும் வெள்ளத்துல நீ சிக்கி